இவ்வளவு நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல்ல? ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ரோகிணி, அம்மாக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? என்ன வெளியில இருந்து எல்லார்ட்டையும் காப்பாத்துறதுக்காக தான் அம்மா இப்ப என்ன அடிச்சாங்க. என்னங்க பாடுகிறோம் அவ்வளவு எல்லாமே பொய் சொல்றான். ரோகிணி, நான் இன்னொன்னு சொல்லுவேன், நீ டென்ஷன் ஆகக்கூடாது. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல. நேற்று தோத்து போயிட்டோமா, திருப்பி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. நான் சந்தோஷ் கிட்ட கடன் வாங்கல. அப்புறம் எப்படி உனக்கு அந்த பணம் கிடைச்சது? இருக்கும்டா, அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். மீனாவோட நகையை அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருந்தால, அதை நான் வித்துட்டேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அப்ப மீனா நகைய கவரிங்கா மாத்தி வச்சது நானும் அம்மாவும் தான். சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டு. யார் நீ? சின்ன பையனாடா? உனக்கே இந்நேரத்துக்கு சின்ன 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 பசங்க 4 பசங்க இருக்கணும்டா. ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. ஏத்தி விட்டு அசிங்கம் எதிரிடா போல. எதிரிடா ஓடுறீங்கடா. நான் எவ்வளவோ பரவாயில்ல, இப்படி சொந்த வீட்லயே நகைய மாத்தி வச்சிருக்கீங்க நீ உன் அம்மாவும். இருக்கானுங்க ஒரு போட்டு உசுர வாங்குறே திரியானுங்க. செத்த பயலுல நார பயலுலா புடிச்சவனே. ரோகிணி, டீலருக்கு வர அன்னைக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கு மீனா நகை தான் கிடைச்சதா உனக்கு? இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா, இது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், மீனாவோட தம்பி கையை உடைச்ச மாதிரி உன் கையை இப்ப உடைச்சிருவான். டேபிள கெஞ்சி கேக்குறேன், முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்க. ரோகிணி, அதான் அம்மா தெரியாம சமாளிச்சிட்டாங்கல்ல. வாயில ஏதாவது வந்துரும் சொல்லிட்டேன். நான் எடுத்துக்க முடியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும். ரோகிணி, அதுக்குள்ள நகையை தங்கமா மாத்தி வச்சலன்னு அம்மா சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல எப்படி மாத்தி வைக்க முடியும்? எல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இப்ப இந்த மீனாவோட பணத்துல தான் நம்ம இருக்கோம்னு ஆயிடுச்சுல. ஏன் இப்படி உன்னோட சேர்த்து ஏன் மானத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்க? செத்து தொலைய. ஏன் உயிரை வாங்குற? என் லைஃப விட்டு போய் தொலைய. செய்ய மாட்டேன். முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ஆடக்கூடாது. அதுதான், அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று சொல்லுவாங்க. நீ இப்ப இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டேன்னு ஆண்டி கிட்ட சொல்லாத. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? ஏன்? உன் அம்மா சொன்னா மட்டும் செய்யறல்ல, என்கிட்ட மட்டும் ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குற? பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. ரவி, உங்க வீட்ல என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இருக்க மாட்டேங்குது. வச்சு வடிக்க பாக்குற? சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ் மாமையா, நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து இல்ல உங்க அண்ணன் மனோஜ் ஏதாவது பண்றாரு. உன்னால மட்டும் தான் எந்த இஷ்யூவும் வரதே இல்ல. நீ வரீங்களே ஜி. வருவேன் நானு. உங்க வீர பிரதாபத்தை கண்டு நான் தலை வணங்குறேன். அது வேஸ்ட். ஏமாந்துட்டதா சொல்றாரு. எனக்கே மனோஜ் மேல தான் டவுட்டா இருக்கு. எனக்கும் தான்ப்பா. இல்ல அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதியா? ஓஹோ, எனக்கு தெரியாதா? இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. ஏன் சிபிஐ கிட்ட சொல்லலாமா? ஆளை பாரு. அத கேட்காம எனக்கு என்னன்னு கேசியா நடந்து போறியடா. நில்லு, கேட்டுட்டு போ. இருக்காங்க. இமிடியேட்டா அவங்க ரியாக்ஷனை காட்டினது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? உங்க அண்ணன் நம்ம நகையை எடுக்கவே இல்லைன்னு தோணுது. ஏன்? அத மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. அத்தைக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு சொன்னீங்க, ஆனா அத்தைக்கு தான் எதுவும் தெரியலையே. அவங்களுக்கு தெரியாத நீ பாத்தியா? என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? மாதிரி அடிச்சிருக்காங்களா? நான் பார்த்தது இல்ல, ஆனா தனியா நிறைய அடி வாங்கியிருப்பான். சிரிப்பு போலீஸா? ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸுங்கற? ஆனா அவர் ஃப்ரெண்ட் கிட்ட தானங்க கடன் வாங்கியிருக்காரு. எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பியா நீ? அறிவுல உனக்கு இல்ல, சுய அறிவுல உனக்கு இல்ல. அந்த அறிவுல யோசி. முட்டா பேமர இருக்கத முட்டா பே. சரி, முட்டா பேல. அடிச்சாங்க இல்லங்க. அவங்க அடிச்சதே அவனை காப்பாத்துறதுக்கு தான் எனக்கு தோணுது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. ஏன் சொல்டா, யார்கிட்ட பணம் வாங்கின, யார்கிட்ட கடன் வாங்கினு இவங்களே லீடு எடுத்து கொடுத்தாங்க. எவன்டா அது சாமி? டேய், நீ தானே அது? இல்ல, என்ன தோத்துறன்னு சாமி கும்பிடுற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தோணல. இவன் நம்ம நகையை தான் எடுத்துட்டு போய் பணம் வாங்கியிருக்கிறான். போடுறா செம்ம.
அண்ணனுக்கோ நகை மாறினதுக்கோ சம்மந்தம் இல்லாம கூட இருக்கலாம்ல. நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருந்தா? உதாரணத்துக்கு இவர் 5 கரும்பு உடைச்சு நீங்க 6 கரும்பு உடைச்சீங்கன்னா யார் வின்னர்? அவன் தான் வின்னர். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற? இல்ல எப்படி போயிட்டு இருக்குது? ஏதோ போயிட்டு இருக்கு பிரதர். ஆமா, நீங்க என்ன இந்த பக்கம்? பிரேக் இப்போ மாத்தணுமா? வாங்கண்ணே வாங்க. நீங்க வந்தீங்க என்ன கொடுக்குறோம்? நீங்க வந்திருக்கீங்க, கார் ஓட்டிட்டு தானே இருந்தீங்க, அந்த வேலை போயிடுச்சா? ஹலோ, என்ன தம்பி காலங்காத்தால வந்து வாய கொட்டாய விட்டுக்கிட்டு கட்டையில உட்காந்து எந்திரியா எந்திரியா. சோம்பேறி மாதிரி இங்கெல்லாம் வந்து படுக்க மாட்டேங்க. வேண்டாம் பாய்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க. நடக்க கூடாது நடந்துரும், செய்யக்கூடாத செஞ்சிருவோம். ஒழுங்கா மரியாதையா அவங்க பார்க்கல படுத்து தூங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் நீங்க வந்து படுத்து பாருங்க, அப்ப தெரியும். ஒரு நாள் ஐடியா தான். அதுக்கு நீங்க கொஞ்சம் எனக்கு கார்லாம் அவ்வளவா ஓட்ட தெரியாது. இந்த கன்ஃபியூஷன்ல இப்ப தோத்துருக்கோம். ஆமா அப்புறம் விட்டமேன்னு சொல்லிட்டு நான் பேசலையா, போய் நான் போறேன் போய். அப்பாடா. நான் 2 மணி நேரத்துல கடன் கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. அப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? அடிக்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பிரதர், என்கிட்ட வந்து இவ்வளவு பணம் கேக்குறீங்க? எப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாராமாப்ல. கொடுத்தீங்கல்ல? ஆமா கொடுத்தேன். ஓ, அப்போ உங்ககிட்ட தான் வாங்கியிருக்கேனா? என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? ஆமா, ஒரு 4-5 மாசம் இருக்கும். ஒரு 20,000 வாங்கினா அதவும் அண்ணங்கிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள என்னதான் கேட்டேன்? ஓ நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டா. ஏயா குழப்பற? 4 லட்சம் கொடுத்தீங்கல்ல? 4 லட்சமா? நானா? நம்மளோட டெக்னிக், நம்மளோட என்ன வீக் எதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவனை சொல்லி கொடுத்தீங்களா தோக்கடிக்க பாக்கறல நீ. கொடுக்கலையா? உன் அண்ணங்கிட்ட 20,000 கொடுத்ததுக்கே எனக்கு சென்னையெல்லாம் சுத்தி காமிச்சிட்டான். வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப் டேய். அவன் லிமிட்டே 30,000 வரைக்கும் தான். அதுவும் இப்ப கடை வச்சதுனால கொடுப்பேன். என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கோடி ரூபாய்க்கு நான் வந்து பானிபூரி வாங்கி கொடுத்துருப்பேன்டா. பாலுக்கு ஷேர் 4 ரூபா தரணும், அதுவே நீ தர மாட்டேன். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இது வரைக்கும் யாருக்குமே நான் கடன் கொடுத்ததில்ல. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. சரி, நீங்க கணக்கு பாருங்க. எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குது. இல்ல அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதியா? ஓஹோ, எனக்கு தெரியாதா? இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. தெரிஞ்சது. இந்த மனோஜ் பயலுக்கு அவன் பணமே கொடுக்கலையா? அப்படியா? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு சொல்றான். அவன்கிட்ட இவன் கடனே வாங்கல. அப்புறம் எதுக்குங்க அப்படி சொன்னாரு? கதை விட்டு இருக்கிறான் மீனா. இப்ப நான் எடுத்து நான் என்ன நாள் போய் ஏமாத்துறதுக்கு? ஏன்டா அப்படி பண்றீங்க? பார்க் ஃப்ரெண்ட் கிட்ட தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அழுந்து விட்டு இருக்கிறான். அப்புறம் எப்படி அவருக்கு அந்த பணம் வந்திருக்கும்? என்ன கோபத்துல இருந்தான அளவு பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்னும் உனக்கு தெரியல, உன் நகையை கொண்டு போய் தான் வித்துருக்கான். ஏன்டா மீட்டர் பாச மாத்தி ஏன்டா கொடுத்தா? ஏன் என்னடா அவரது? நீ கட்டிட்டு வந்திருப்ப. கேனா தானே நீ? ஏன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார். அவர் இதை மந்திரிச்சு கொடுத்திருக்காரு. இது சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இதை வீட்டு பூஜை ரூம்ல வைக்க சொல்லியிருக்காரு. அப்படி வச்சா எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள பாலவுரா சாமி அத்தாடி நல்ல வேலை மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு இன்னைக்கு யாராவது சிக்க மாட்டாங்களே. இல்ல மாத்தி இருந்தாலோ எடுத்தவங்களோட வாய் இழுத்து. நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்களா? இப்படி நம்மளை சுத்தி நிக்கிறானுங்களே, இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்து.